வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம தமிழ் புத்தாண்டுக்கான ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ரெசிபிஸுமே நம்ம குவிக்கா ஆற மாதிரி கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லா ஃபெஸ்டிவல் நாட்கள்லயுமே மேக்சிமம் நம்ம மோர் குழம்பு பண்ணுவோம். ஏன்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். மோர் குழம்பு அப்படின்னா நமக்கு அது சாப்பிட்றதுக்கும் லைட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மோர் குழம்பு ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஸ்டவ்ல வைக்கிற வேலையே இருக்காது. ஜஸ்ட் தாளிக்க மட்டும்தான் செய்யணும். ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடும். நல்லா மைல்டாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாவும் இருக்கும். ஜஸ்ட் மிக்சியில அரைச்சி கலந்தாலே போதும், நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய அதே நேரம் நல்ல டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி 2 எண்டும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதை போல தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெள்ளையா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் கொஞ்சம் கசப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவா. 2 சைடும் இதை மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துடணும். இதுக்கப்புறம் தோல் சீவிட்டு உள்ள விதை எடசா இருக்கு அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல விதை கொஞ்சம் மொத்தமா இருக்கு அப்படின்னா விதையும் எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு பச்சை மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 5-6 மிளகு, நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், இதை நல்லா நைஸா நம்ம அரைச்சு எடுத்துடுறோம். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா வெள்ளரிக்காயே அரைக்கிறது நிறைய தண்ணி விடும். அப்படியே அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமா நீங்க தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, வெள்ளரிக்காய் தேங்காய் எல்லாத்தையும் தண்ணி விடாம அரைச்சி நான் இந்த பவுல்ல எடுத்துட்டு இருக்கேன். அதே மிக்சி ஜார்ல நம்ம வெள்ளரிக்காய் தேங்காய் எல்லாம் எடுத்துட்டோம் இல்லையா, அதே கப்ல புளிக்காத நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த மோர் குழம்பு வெள்ளையா வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். லைட் எல்லோ கலர்ல இருக்கட்டும் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த பல்ஸ் மோட்ல ஒரு 4-5 தடவை அரைச்சாலே போதும். நம்ம சிலிப்பி இருக்கிற தயிரையும் இந்த வெள்ளரிக்காயில சேர்த்துருவோம். இதுலயும் நான் தண்ணி விடலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, மோர் குழம்புக்கான கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. நம்ம வெள்ளரிக்காய் அரைக்கிறச்ச தண்ணி விடாம நம்ம அரைச்சாதான் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்ப இதுக்கு நம்ம தாளிச்சுடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்பவுமே மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதும் 4-5 வெந்தயம் வாசனைக்காக, இதோட அதிகமா சேர்க்க வேண்டாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய். கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துருவோம். ரொம்ப குவிக்காவும் அதே நேரம் இந்த வெயிலுக்கு ரொம்ப எதமா இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. வெள்ளரிக்காய் மோர் குழம்பு பாருங்க, ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுது. நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்சியில அரைச்சு தாளிச்சாலே போதும், இந்த மோர் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடும். இது நம்ம சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். தேவைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்குமே பிரமாதமா இருக்கும். பண்றது ஈஸி. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப எதமா இருக்கும். மோர் குழம்புக்கு எந்த கறி தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே பிரமாதமா இருக்கும். இப்ப நம்ம வெள்ளரிக்காய் மோர் குழம்பு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. கொஞ்சம் நல்லா மைல்டாவும் இருக்கு. இந்த வெள்ளரிக்காய் வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நம்ம அரைக்கும் போது சேர்த்த அந்த ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தாளிக்கும் போது சேர்த்த 2 காஞ்ச மிளகாய், இது 2 சேர்த்து காரமுமே கரெக்டா இருக்கு. அரைக்கிறதையும் தேங்காய் சேர்த்திருக்கோம், தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. காரம் நமக்கு எப்படி வேணுமோ அது அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா காரத்துக்கு பச்சை மிளகாய் அதிகமா போடாம
காஞ்ச மிளகாயை தாளிக்கிறோம் இல்லையா, அதை வந்து நீங்க அதிகப்படுத்திக்கோங்க. பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக கொஞ்சம் காரம் அதிகமாயிடும். அதே நம்ம தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் அதிகமா சேர்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு காரம் கிடைச்சிரும். நம்ம இதுக்காக யூஸ் பண்ற தயிரும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரா இருக்கணும், அதாவது புளிக்காத தயிரா இருக்கணும். வெள்ளரிக்காயெல்லாம் அரைக்கும் போது தண்ணி விடாம நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மோர் சிலிப்பி நம்ம சேர்க்கறச்சு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டா இருக்கும். இந்த வெயிலுக்கு வெள்ளரிக்காயும் உடம்புக்கு நல்லது. தயிர் மோர் இதெல்லாம் சேர்த்துக்கிறதும் வந்து நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய தமிழ் வருட பருப்பு அன்னைக்கு இந்த ஈஸியாவும் குயிக்காவும் பண்ணக்கூடிய இந்த வெள்ளரிக்காய் மோர் குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நமக்கும் வந்து வேலை கம்மியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.